டெய்லி 1% சேலஞ்சில் இன்றைக்கி டே 19. இன்றைக்கி நான் எடுத்திருந்த ஸ்டாக்கு பஜாஜ் ஃபைனான்ஸு. இந்த ஸ்டாக்கில் வந்து செல் சைடு தான் வந்து என்ட்ரி எடுத்திருந்தேன். மார்னிங் நான் வந்து ஸ்டாக் அனலைஸ் பண்ணும்போது நேற்று போல் வந்து இன்றைக்கி பெருசாக என்ட்ரி எதுவும் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக தோணலை. இருந்தாலும் வந்து ஒரு என்ட்ரி கொடுப்போமே அப்படின்னு சொல்லி பஜாஜ் ஃபைனான்ஸில் எடுத்தது தான் இந்த என்ட்ரி. ஸோ எனக்கு எடுக்கும்போதே வந்து இது செல் சைடு போகும் அப்படின்னு சொல்லி தான் மைண்டில் வந்து தோணுச்சு. கரெக்டாக நான் எடுத்தேன். ஆனாலும் வந்து ப்ரைஸ் என்ன ஆச்சுன்னா, நான் போட்டிருந்த ஆர்டருக்கு மேலேயும் வந்து கொஞ்சம் மேலே மூவ் ஆச்சு. நேற்று மாதிரியே ஆர்டர் போகுது அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டாக போகுது. நேற்று தான் வந்து கரெக்டாக வந்து கவர் பண்ணாமல் விட்டுட்டோம், எக்ஸிட் ஆகாமல் விட்டோம், லேட்டாக போச்சு அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து கரெக்டாக கவர் பண்ணிடுவோம், சரி ஸ்மால் லாஸஸாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கவர் பண்ணியிருந்தேன். ஸோ கவர் பண்ணும்போது தான் என்ன ஆச்சுன்னா, கவர் பண்ண பிறகு மேலே கொஞ்சம் ஏறிட்டு அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு திரும்பவும் மார்க்கெட் கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கீழே வந்த மார்க்கெட்டு கரெக்டாக என் டார்கெட்டை போய் டச் பண்ணிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்டாக போயிடுச்சு இன்றைக்கி ட்ரேடு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரி செல் சைடில் தான் போயிருக்கு. ஆனாலும் வந்து மார்க்கெட் மேலே வந்து பை சைடில் போயிட்டு ஸ்டாப் லாஸ்க்கு நியரில் போயிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகிருக்குது. ஸோ டார்கெட் ரீச் ஆகியும் எனக்கு வந்து இதில் வந்து பெரிய யூஸ் எதுவும் கிடையாது இன்றைக்கி கொடுத்த என்ட்ரியில். இருந்தாலும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி வந்து நான் வந்து என்ட்ரி எடுக்கிறது வந்து மார்க்கெட் மேலே இருந்த ஃபியர் எல்லாமே போயிடுச்சு. ஸோ மார்க்கெட்டில் வந்து எப்படி என்ட்ரி எடுக்கணும், எப்படி வந்து கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக வந்து ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு புரிய வந்திருக்குது. ஸோ நிறைய ஸ்டெப்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.